ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டிய 3 விஷயத்தை பார்க்கலாம். அறிவு என்றால் என்ன? அவர் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நோக்கங்கள்ல ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷைத்தானை பார்த்து இறைவன் சொன்னது என்ன என்றால், ஒரு மனுஷனுடைய உள்ளம் சரியாக இருந்தால் மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் யார் சிறந்தவர்கள் என்றால் மற்றவர்களை கேவலமாக நினைப்பது. இதுதான் பெருமை. உங்களோட பிள்ளைய நீங்க வீட்டுக்குள்ள வைத்து சூரத்துல் லுக்மானை ஒரு தாயாக இருந்து அந்த பிள்ளையோடு மனம் திறந்து பேசுங்கள். மாப்பிள்ளை இல்லாத நேரம் கோல் வருகுதா, வீட்டுக்கு வாராரா, யாராவது வந்தால் சொல்லுங்க, கதவை துறக்காம மாப்பிள்ளை இல்லைன்னுங்க. ஒரு கடைக்கு போனாலும் இடிச்சுக்கிட்டு தான் உடுப்பு வாங்குறது. அவன் இருக்கிறவன் நம்பரை தாங்கதா நல்ல உடுப்பு வந்தா திரும்ப கோல் பண்றேன்னு நம்பரையும் வாங்குறான். வேணாண்டாங்க, குர்ஆன் சொல்லுது வேணாண்டாங்க. உள்ளத்தை சோப்பால கழுக இயலாதுங்க, டிட்டோலால கழுக இயலாது. உள்ளம் சுத்தமாகணும், உள்ளத்தை கழுகணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், மௌலவி வட்டி காசு இருக்குது என்ன செய்ய, யாராவது கஷ்டவாளிகளுக்கு கொடுக்க வேண்டும். உள்ளத்துல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. எங்க சமூகத்துல விருந்து ஒரு சுமையா போயிட்டு, மருந்து மாதிரி போயிட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நோன்பு மனசுக்கு நல்ல பயிற்சி, அப்படித்தானே? உங்களோட குடல்ல இருந்து வார வாசம் கஸ்தூரி. என்னன்னா இஃப்தாரை முடிச்சுட்டு தின்னு அவ்வளவு கஞ்சையும் குடிக்கிறது, டீயும் குடிக்கிறது, புரியாணியையும் தின்றது, இடியப்பத்தை 2 போடுறான், அங்கால சப்பாத்தி 4. இவருக்கு ஓதுற இவர் மியராஜில் நிக்கிற மாதிரி ஃபீலிங். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த உலகத்துல மிக மோசமான ஒரு சாமான் என்றால் பணம் இருக்குது என்பதற்காக ஆடாதீர்கள். இறைவன் அழிக்க நினைத்தால் எலும்புகள் கூட மிஞ்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய அருளால் அந்த மாதத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய அருளால் அன்றைய இரவில் உள்ள கியாமுல் லைல் என்று சொல்லுகிற தொழுகையை ஒரு இடத்தில் தொழுதுவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அடிக்கடி எந்த சபைகளில் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிற சபைகளில் நாங்கள் உட்காருகிறோமோ அதுதான் எங்களுடைய உள்ளங்களை என்ன செய்யும், துப்புரவாக்கும். இன்றைய தலைப்பே அதுதான். அதற்கு என்ன நம்ம செய்யணும் என்றால், நம்முடைய உள்ளம் துப்புரவாகவுமாக இருந்தால் நம்ம அடிக்கடி அல்லாஹ் ரசூல் பத்தி பேசப்படுகிற சபைகளில் என்ன செய்யணும், நம்ம எவ்வளவு முடியுமோ
அவ்வளவு என்ன செய்யணும், அதற்காக செலவழிக்கணும். பணத்தால் அல்லது வேறு வேறு விஷயங்களால் சிரமப்படுவதை விடவும் மனசை ஒரு நிலைமைப்படுத்தி இறைவனை பேசுகிற இடத்தில் அமர முடியுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் படிப்படியாக துப்புரவாகிறது என்பது அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்திலே ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டிய 3 விஷயத்தை பார்க்கலாம். அதில் ஒன்றுதான், முதலாவது அவனுடைய உளச்சுத்தம். அதுக்கு தான் சொல்றது தஸ்கியத்துன் நஃப்ஸ், அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருத்தல். இரண்டாவது உடல் சுத்தம், அவனுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது இடம், அதுவும் சுத்தமாக இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் எதுக்குமே கொடுக்காத அளவுக்கு சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் இஸ்லாம் அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை என்ன செய்தது, கொடுத்தது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. ஈமானுடைய பாதி, ஆள் பாதி ஆடை பாதி என்பதை போல சுத்தம் அரைவாசி என்றால் ஈமான் இன்னும் ஒரு அரைவாசி. அதனால் இஸ்லாத்தில் வாழுகிற ஒரு ஆணோ பெண்ணோ இந்த 3 வகையான சுத்தத்திலும் தன்னை துப்புரவாக வைத்துக் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலேயும் சிறந்தவர்கள், மண்ணுக்கு கீழையும் சிறந்தவர்கள், நாள மறுமையிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. சரி, மனிதனை அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட அடிப்படைகளில் பிரித்து இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருப்பதை போல மனிதனுக்குள்ளேயே பலதரப்பட்ட பிரிவுகள் ரீதியான, உடல் ரீதியான, உள ரீதியான, சிந்தனை ரீதியான பல பிரிவுகளை இறைவன் வைத்து படைத்துத்தான் இருக்கிறான். நாங்க சில நேரங்களில் சொல்லுவோம் அறிவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், சில நேரங்களில் சொல்லுவோம் மனச்சாட்சியோடு பேசுங்கள் அப்படின்னு சொல்லுவோம், சில நேரங்களில் சொல்லுவோம் உங்களோட உள்ளத்தை தொட்டு கேளுங்கன்னு சொல்லுவோம். இந்த 3ஐயும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம். அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, மனச்சாட்சியோடு பேசுங்க, உள்ளத்திட்ட கேட்டு பாருங்க, இப்படி என்று 3 வகையான விஷயங்கள் அடிக்கடி பேசுறோம். மூளை, மனசு, உள்ளம், நஃப்ஸு, உள்ளம், கல்பு, அக்ல், அதே போன்று நஃப்ஸு, கல்பு, அக்ல், இந்த 3ஐயும் என்ன செய்கிறோம், அடிக்கடி பேசுகிறோம். அறிவு என்றா என்ன? அறிவு, அதுக்கு தான் அக்ல்னு சொல்றது. அறிவு, அறிவுக்கும் நஃப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அறிவு என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. அறிவு என்பது வேறு. மனிதனுக்கு அறிவு இருந்தாலும் துப்புரவான மனசு இல்லை என்றால் அவன் இஸ்லாத்தில் வெற்றியாளனாக இருக்க முடியாது. உலகத்தில் அறிவாளியாக இருப்பான், ஆனால் மன ரீதியாக அவன் அசடான, ஊத்தையான, அருவருப்பான மனிதனாக அவன் இருப்பானாக இருந்தால் அவனுக்கு இஸ்லாத்தில் வெற்றி கிடையாது. அவனுடைய அறிவு முகத்தை தொடும், ஆனால் ஆன்மா அசிங்கமாக இருக்கும், நஃப்ஸ் அசிங்கமாக இருக்கும். இவனால் ஒரு காலமும் உயர்வு பெற முடியாது. ஆனால் அறிவில் சாதாரணமாக, அறிவியலியாக, அறிவே இல்லாத மனிதனாக இருப்பான். நஃப்ஸ், உள்ளம் துப்புரவான மனிதனாக இருப்பான், அவன் உயர்வானவனாக இருப்பான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் இந்த மனசுக்குள்ளதான் ஆசைகள், எண்ணங்கள், அவாக்கள், இச்சைகள், விபச்சாரங்கள், பொறாமைகள், அதே போன்று ஹசதுகள், அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள உடல் அல்லாத உடல் ரீதியான அத்துணை நோய்களும் இருக்கிற இருப்பிடம் உள்ளம். அறிவு என்ன செய்யும் தெரியுமா? மனசு கேட்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண் பார்க்கிறது கண்ணால செய்கிற விபச்சாரம், வாய் பேசுறது வாயால செய்கிற விபச்சாரம், காது கேட்கிறது காதால செய்கிற விபச்சாரம். உங்களோட உள்ளம் தத்தம் வண்டா ஒத்தஸ்தகி, உள்ளம் அதை எதிர்பார்க்கும், ஆசைப்படும். உள்ளம் ஆசைப்படும், அறிவுதான் நிர்ணயிக்கும். வேணுமா வேணாதா, கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, அறிவுதான் என்ன செய்யும், நிர்ணயிக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்யணும் என்று ஆசைப்படுவார், அறிவு தீர்மானிக்கும் வேணாம்
தொடக்கூடாது, பாவம், விட்டுடணும் அல்லாஹ் என்ற அறிவு மனிதனை வழிநடத்தும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. உள்ளம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தலைப்போட நம்ம இதுக்கு முதல் ஒரு தலைப்பொண்டு பேசினோம். ஆகப்பெரிய போராட்டம் மனப்போராட்டம் அப்படின்னு ஒன்று பேசினோம். அதோடைய இதை சேர்த்து வாங்க. அதுல வார செய்திகள் இதுல வராது. அது வேற, இது வேற. ரைட். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துல் ஜுமுஆ 2வது வசனம் இறைவன் பேசுகிறான். உங்களோடும் என்னோடும் படைத்த ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன். அவன்தான் உம்மியான எழுத வாசிக்க தெரியாத ரசூலை தூதராக, நபியாக, ரசூலாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். மின்கும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. ஏன் அனுப்பினான் என்றால் அவனுடைய வசனங்களை, அத்தாட்சிகளை ஓதி காண்பிப்பதற்காக. வயுஸக்கீஹிம், அதை ஓதி காண்பித்து தஸ்கியா அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அவர் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நோக்கங்கள்ல ஒன்று, நபிகளார் அனுப்பப்பட்ட நோக்கங்கள்ல ஒன்று வேதத்தை ஓதி காட்டி அந்த மனிதர்களுடைய உள்ளங்களை துப்புரவுபடுத்துவதற்காக, தூய்மையாக்குவதற்காக, நல்ல வெளிச்சம் உள்ள நஃப்சுகளாக மாற்றுவதற்காக, இறைவனை படித்துக் கொண்ட ஆத்மாக்களாக அந்த உள்ளத்தை மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நபியை அனுப்பியதாக அல் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படின்றால் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தத்தான் அல்லாஹு தஆலா நபியை அனுப்பினான் என்றால், இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவோம், பரிசுத்தப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம், துப்புரவுப்படுத்துவோம் என்பது லேசான தலைப்பு அல்ல. நமக்கு அது லேசான தலைப்பு, பழகி போன தலைப்பு, சில நேரங்களில் புளிச்சு போன தலைப்பு. ஆனால் இறைவன் இந்த உலகத்தில் நபியை அனுப்பியதனுடைய நோக்கமே வயுஸக்கீஹிம், அவர்களை துப்புரவாக்குவதற்காக. எதனூடாக? உளரீதியாக. எதனூடாக? உளரீதியாக. இந்த உலகத்துக்கு ஷைத்தான் வருவதற்கு காரணமே அவனுடைய உள்ளம் துப்புரவு இல்லாததுதான் காரணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்து ஷைத்தானையும் இறைவன் அங்கு வைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷைத்தானை பார்த்து இறைவன் சொன்னது என்ன என்றால், எல்லாரும் சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க சுஜூது செய்யுங்க அப்படி என்று இறைவனுடைய கட்டளை. இப்ப ஷைத்தான மனசு புரியுதா? இப்ப ஷைத்தான மனசு துடிக்குது, நான் யாரு, அவர் யாரு, நான் எதனால படைக்கப்பட்டவன், அவர் எதனால படைக்கப்பட்டவர், என்னுடைய மதிப்பு என்ன, அவருடைய மதிப்பு என்ன, நான் போய் அவருக்கு பணிய வேண்டுமா? எங்க இருந்து வருகிறது? மனசுல இருந்து வருகிறது. இப்ப ஷைத்தான் இறைவனுடைய விரோதியாக, சபிக்கப்பட்டவனாக மாறுவதற்கு முதலாவது காரணமே அவனுடைய மனசு. மனசோட போட்டு பார்த்தான், நான் தானே அவரை விடவும் ஹைரும் மின்னி, அவரை விடவும் சிறந்தவர், எப்படி நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவரோ மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் எப்படி சுஜூது செய்ய முடியும் என்ற மமதை, பெருமை. இந்த மமதை பெருமை எங்க இருக்கும்? அறிவுல இருக்குமா, உள்ளத்துல இருக்குமா? எங்க இருக்கும்? உள்ளத்துல இருக்கும். மமதை பெருமை எங்க இருக்கும்? உள்ளத்தில் இருக்கும். அந்த எண்ணம் ஷைத்தானை வழிகெடுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சபித்து இந்த உலகத்துக்கு என்ன செய்தான்? அனுப்பினான் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஹிதாயத் கிடைக்காமல் போவதற்கு காரணமும் அவனுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இல்லை என்பதுதான் அடையாளம். அபூ தாலிப் நல்ல அறிவாளி, அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வோடு இரக்கம்,
அபூ தாலிப் அன்றைக்கு இருந்த தலைவர்களில் ஒரு தலைவர். அபூ தாலிப் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர். அப்படிப்பட்ட அபூ தாலிப் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம், நாம் இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கடைசி காலத்தில் பார்ர முஹம்மத அபூ தாலிப் ஏற்றுக்கொண்டாரே என்று மக்கள் பேசுவார்கள் என்ற எண்ணம் அவனை இந்த உலகத்தில் காபிராக மரணிக்க செய்தது. ஒரு மனுஷனுடைய உள்ளம் சரியாக இருந்தால், அவனுடைய எண்ணம் சரியாக இருந்தால், அவனுடைய ஆத்மா சரியாக இருந்தால், அவனுடைய நஃப்ஸ் சரியாக இருந்தால் அவன் சிறந்த மனிதனாக விளங்குவான். இந்த உலகத்தில் ஃபிரௌன் அழிக்கப்பட்டதற்கு காரணம் மனசு. காரூன் அழிக்கப்பட்டதற்கு காரணம் மனசு. அபூ ஜஹில் கெட்டவனாக மரணிப்பதற்கு காரணம் மனசு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை யோசித்து பாருங்கள். சாதாரண விஷயமா உள்ளத்தை பக்குவப்படுத்துவோம் என்பது சர்வ சாதாரணமான விஷயங்கள் அல்ல. உடல் ரீதியாக வருத்தப்பட்டு என்னதான் இபாதத் செய்தாலும் மனம் துப்புரவில்லை என்றால் அது ஜீரோ. மனம் துப்புரவு இல்லை என்றால் அது ஜீரோ. உடலால எவ்வளவு வருத்தியும் என்ன செய்யலாம், இபாதத் செய்யலாம். மனசு மட்டும் துப்புரவு இல்லை என்றால், உள்ளம் துப்புரவு இல்லை என்றால் அது ஜீரோவாக என்ன செஞ்சிடும், அது மாறிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதனால இந்த உலகத்தில் நபி அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தில் ஒன்று யுஸக்கீஹிம், அவர்களை அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி 2654வது செய்தி. இது அரபு இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. சில நேரங்கள் தமிழ் இலக்கம் வித்தியாசமாக வரும், அதனால சொல்லிக் கொள்றேன். இன்ன குலூப பனி ஆதம் குல்லஹா பைன இஸ்பஐன் மின் அஸாபிஇர் ரஹ்மான். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய உள்ளங்கள் எல்லாமே படைத்த அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கும் இடையில் உள்ளது. சாதாரண வார்த்தை அல்ல இது. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையிலேயே உள்ளது. கல்பின் வாஹிதின், ஒரு உள்ளத்தை போல, ஒரு உள்ளத்தை போல எல்லாருடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய கைக்குள் இருக்கிறது. யுஸர்ரிஃபுஹு ஹைது யஷா, அல்லாஹ் எந்த உள்ளத்தை, எந்த மனசை எப்ப எப்படி மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதை அப்படி அவன் மாற்றுகிறான். யாரு? அல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ثم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم مصرف القلوب صرف اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعته. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்படுகிற, உன்னுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற, உனக்கு தாழ்த்து செய்கிற, உன்னை பணிந்து கொள்ளுகிற உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்கிற ஒரு பிரார்த்தனை என்றால், இந்த உள்ளம் என்பது எவ்வளவு துப்புரவாக இருக்கணும். அதை துப்புரவாக்குறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ கேட்கணும். அந்த உள்ளம் துப்புரவாகணும் என்றால் சோப்பை போட்டு கழுகிற மாதிரியெல்லாம் அதை கழுக இயலாது. சானிடைசரை குடிக்கிற மாதிரியெல்லாம் குடிச்செல்லாம் என்ன செய்யலாது, கழுக இயலாது. அது முதலாவது இறைவனுடைய துஆவோடு எப்பையும் என்ற உள்ளத்தை பரிசுத்தமானதாக ஆக்கிடு, பரிசுத்தமானதாக ஆக்கிடு, பரிசுத்தமானதாக ஆக்கிடு. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை ஒன்ற மார்க்கத்துல, எங்கட மார்க்கம் அல்ல, உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக ஆக்கிடு. இதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல உடலை விடவும் உள்ளத்தை துப்புரவாக வைத்திருப்பதற்கு ரசூலுல்லாஹ் நிறைய வேலை செஞ்சாங்க. மக்களுடைய மனசுல போராடினாங்க.
சிரமப்பட்டாங்க. பாருங்க, இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நஃப்ஸ் என்பது ஷைத்தானுடைய பெருமையின் இருப்பிடம். இந்த நஃப்ஸ் என்பது குரோதங்களின் கோட்டை. இந்த நஃப்ஸ் என்பது ஆது சமூகத்தை அழித்த ஒரு இடம். இந்த நஃப்ஸ் என்பது அத்துமீறிய சமூக கூட்டத்துக்கு ஆபத்தானது. இந்த நஃப்ஸ் என்பது ஃபிரௌன் அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தது. இந்த நஃப்ஸ் என்பது காரூன் அழிந்து போவதற்கும் அடாவடித்தனம் செய்வதற்கும் காரணமாக இருந்தது. இந்த நஃப்ஸ் என்பது அபூ ஜஹில் மாறாமல் இஸ்லாத்துக்குள் வராமல் நாசமாகி போவதற்கு நஃப்ஸ் காரணமாக இருந்தது. இந்த நஃப்ஸ் என்பது மிருகத்தின் குணமாக இருக்கும். இந்த நஃப்ஸ் என்பது காகத்தின் அரண்மனையாக இருக்கும். இந்த நஃப்ஸ் என்பது அவ்வளவு பயங்கரமானது. இதுதான் ஒட்டுமொத்த பாவத்தின் அடித்தளம் என்பதை இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கும். லேஸ் அல்ல, சாதாரண விஷயமும் அல்ல. அவ்வளவு நோய்களும் பாரதூரங்களும் அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த உள்ளம், இந்த நஃப்ஸ் என்பது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஷுஆரா மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் யார் சிறந்தவர்கள் என்றால் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் யார் தூய்மையான துப்புரவான ஈடேற்றம் உள்ள உள்ளத்தோடு அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். யாரு அல்லாஹுவை சந்திக்கிற போது சஹாபாக்களை எப்படி சந்திப்பாங்க? ஒருவருக்கு கை இருக்காது, இன்னொருவருக்கு காது இருக்காது, இன்னொருவருக்கு மூக்கு இருக்காது, இன்னொருவருக்கு வாய் இருக்காது, இன்னொருவருடைய குடல் துங்கும். அப்படி வெட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு உடல்கள் சிதைக்கப்பட்ட நிலைமையில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுகிற போது இறைவன் உடலை பார்க்க மாட்டான், இறைவன் பார்ப்பதெல்லாம் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் அல்லாஹுவை சந்திக்கிற போது ஈடேற்றம் உள்ள துப்புரவான உள்ளத்தோடு அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்தான் வெற்றியாளர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உள்ளம் தஸ்கியத்து நஃப்ஸ் பெற வேண்டுமாக இருந்தால் முதலாவது இந்த கிபிரியத் என்று சொல்லுகிற பாவம், பெருமை இந்த உள்ளத்திலே இருந்து நீக்கப்படும். நம்மளை கேட்டுக்கொள்ளணும், நமக்கிட்ட இந்த பண்பு இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கொள்ளணும். பெருமண்டா என்ன? பத்தருல் ஹக் வகம்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பது, மற்றவர்களை கேவலமாக நினைப்பது, இதுதான் பெருமை. நீங்க நல்லா உடுக்கலாம், ஸ்டைலா இருக்கலாம், பல பல கலர்கள்ல அணியலாம், உயர்தரமான சிரிப்பர்களை போடலாம், சிரித்து வாழலாம், பிரச்சனையே அல்ல, பெருமையும் அல்ல. பெருமை என்பது கம்துன் நாஸ், கேவலமாக நினைப்பது. அது எங்க இருக்குது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. பேசுறதல்ல, உள்ளத்துக்குள்ள மற்றவர்களை கேவலமாக நினைப்பதும் சத்தியத்தை மறுப்பதும் தான் பெருமை என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் மலக்குமார்களுக்கு முன்னிலையில் வைத்து ஷைத்தானை இறைவன் ஏவிய போது இல்லா இப்லீஸை தவிர இப்லீஸ் பெருமைப்பட்டான். வகான மினல் காஃபிரீன், அவன் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர பிள்ளைக்கு சொல்ற நேரம், நம்ம பிள்ளை உள்ளம் பக்குவப்படணும் என்றால், பிள்ளட உள்ளம் நல்ல சுத்தமான உள்ளமாக இருக்கணுமாக இருந்தால், ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளை அந்த கவுன்சிலர் இந்த கவுன்சிலர் கூட்டிட்டு போறதுக்கு முதல் உங்களோட பிள்ளைய நீங்க வீட்டுக்குள்ள வைத்து சூரத்து லுக்மானை ஒரு தாயாக இருந்து அந்த பிள்ளையோடு மனம் திறந்து பேசுங்கள். அவர் பேசின வார்த்தைகளில் ஒன்று இதோ அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து லுக்மான் 18வது வசனம், லா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மகனே உண்ட முகத்தை மனுஷர்களை விட்டு திருப்பிடாத வாப்பா. யாராவது பேசக்குள்ள குனியாதடா, திருப்பாதடா, அங்கல பார்க்காதடா, மேல பார்க்காதடா, முகத்தை பாரு, முகத்தை பார்த்து பேசு. அதனாலதான் கவுன்சிலிங் பண்ற நேரம் ஐ கட்,
ஒரு ஆள்ற கண்ணும் நம்மட கண்ணும் நேருக்கு நேர் இருக்கணும். அவர் சில உடம்புல உள்ள பாடி லாங்குவேஜ் அவர் மறைக்கிறாரா, மறைக்க இல்லையா, என்னத்தை பேச வாரார், அவர் புரண்டாரா, புரண்ட இல்லையா, ஏதோ உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறார், வாயால சும்மா பேசுறார், மனசுக்குள்ள உள்ளது இன்னும் வெளியில வரல என்பதை அனலைசிங் பண்ணி கொள்றதுக்கு அதுதான் சந்தர்ப்பம். அதனால பேசுற நேரம் முகத்தை பார்த்து பேசணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே, யாராவது உன்னோடு பேசினால் அந்த மனிதர்களுடைய முகத்தை பார்க்காமல் முகத்தை திருப்பி விடாதே. வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ், உண்ட முகத்தை மனிதர்களை வெட்டி திருப்பிடாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, உலகத்தில் நடக்கிற போது பெருமையோடு ஆணவத்தோடு கௌரவத்தோடு நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கக்கூடிய எவனையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வது கிடையாது. எங்க இருந்து வரும் இந்த நோய்? உள்ளத்துல இருந்து வரும். உடல் ரீதியான அத்துணை செயற்பாடுகளும் மாறுவதற்கு காரணம் அவனுடைய மன ரீதியான செயற்பாடுகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தை சீர் செய்வதில் தான் நிறைய ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்தினாங்க. அதனாலதான் எங்கேயோ இருந்து வந்த ஹபஷா நாட்டின் மனிதர் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்துல வைத்திருந்தாங்க. அவரோடு ஒட்டி பிறக்காத குளத்தில் உள்ள எத்தனையோ பேர்களை ரசூலுல்லாஹ் தூரத்துல வச்சிருந்தாங்க. காரணம், நிறமோ இனமோ குளமோ பெருசல்ல, மனித மனம்தான் பெரியது என்பதை இறை தூதரே என்ன செஞ்சாங்க? புரிந்து கொண்டார்கள். அதைத்தான் சமூகத்துக்கும் சொன்னாங்க. அதனாலதான் மாற்று மத உறவுகள் வந்து நீங்க சாதாரணமான இந்த பிலாலையும் இந்த அடிமைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரே சபைகளில் எங்களையும் உட்கார சொல்லி அவர்களையும் உட்கார சொல்லி மார்க்கத்தை படித்து தருவதாக நீங்கள் பேசுகிறீர்கள். நாங்களோ உயர்ந்தவர்கள், அவர்களோ தாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு நாளும் கற்றுத்தாருங்கள், ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் வேணாம் என்றார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால ஒரு மனிதனுடைய உள்ளம் மிக பிரதானமானது. துப்புரவிலும் மிக துப்புரவாக ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அதனாலதான் பெண்களை பார்த்து, அதுவும் நபிமார்களுடைய பெண்களை பார்த்து சூரத்துல் அஹ்ஸாப் 32வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு நோய் சம்பந்தமாக பேசுறான். அல்லாஹ் உங்களை பார்த்து, உங்களிலே உள்ள பெண்ணினங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிற வார்த்தை இனி தகைத்துன்ன யா நிசா அந்நபி, நபிமார்களுடைய மனைவிமார்களே, நீங்க ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல. இனி தகைத்துன்ன ஃபலா தக்பஅன பில் கவுல், நீங்க யாருடையாவது பேசுகிற நேரம் உங்களோட உள்ளத்துல இரையச்சம் இருக்குமாக இருந்தால் நீங்க வளைந்து குலைந்து பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவனுடைய உள்ளம் பிரச்சனை ஆயிடும். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, சத்தம் போட்டு கதைக்கிறீங்களே, நீங்க யாராவது வார நேரம் சிரிக்கிறீங்களே, கொலைகிறீங்களே, வாங்கன்னு இழுக்கிறீங்களே, வாங்கங்க உள்ளுக்கிறீங்க பல்ல காட்டுறீங்களே, இப்படி மற்றவர்களை நீங்கள் அழைப்பது, பேசுவது, அரைவணைப்பது, எவனுடையாவது உள்ளத்தில் நோய் இருந்தால் அந்த நோயை இந்த பண்பாடு டெவலப் பண்ணிட்டுரும். வேணாம், வளைந்து பேசாதங்க. வீட்டுக்காரருங்கம்மா இல்ல, வெட்டொண்டு துண்டு சொல்லுங்க. போன் வருகுதா, யாருங்க, அவர் இல்லைங்க, வெயிங்க, அவ்வளவுதான். என்ன சொல்லணும், ஏது சொல்லணும், நீங்க யாரும், உங்க வாப்பா யாரும், உங்களோட நம்பர் என்ன, ஐடி கார்டு என்ன, ஆதார் கார்டு என்ன, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. மாப்பிள்ளை இல்லாத நேரம் கோல் வருகுதா, வீட்டுக்கு வாராரா, யாராவது வந்தால் சொல்லுங்க, கதவை துறக்காம மாப்பிள்ளை இல்லைண்டுங்க. கதவை திறந்த மறைஞ்சிருந்து சொல்லுங்க, அவர் வந்ததுக்கு பிறகு வாங்கண்டுங்க. அதுதான் இஸ்லாம் சொல்ற தீர்ப்பு. உங்களுடைய நண்பராக இருக்கலாம், நண்பனுடைய உறவாக இருக்கலாம், மைத்துனனாக இருக்கலாம், யாராகவும் இருக்கட்டும், உங்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு உறவு வீட்டுக்குள் வருமாக இருந்தால் இழிச்சிக்கிட்டு பேசாதுங்க. ஆனா எங்கட சமூகத்துல இந்த பால்காரனோட இருக்கிற பாசம், மீன்காரனோட இருக்கிற பாசம், மரக்கறிக்காரனோட இருக்கிற பாசம், கடைக்காரனோட இருக்கிற பாசம், எல்லாருடையும் சரியான இறக்கம். இந்த பொம்பளைகள் ஒரு கடைக்கு போனாலும் இடிச்சுக்கிட்டு தான் உடுப்பு வாங்குறது.
அவன் இருக்கிறவன் நம்பரை தாங்க தாத்தா, நல்ல உடுப்பு வந்தா திரும்ப கால் பண்றேன்னு நம்பரையும் வாங்குறான். அவன் ஓ தாத்தா தந்துட்டு போங்க தாத்தி, நல்ல உடுப்பு வந்தா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் அடிப்பான், தாத்தா உடுப்பு வந்திருக்கு வாரலையாண்டு. மர இவன் இங்க இருந்துட்டு தம்பியை தேடி போறது, மர அதுக்கு பிறகு கம்பியை காணலன்னு திரிகிறது. இப்படிதான் என்ன செய்யறது? வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. உள்ளம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வேணாண்டாங்க, குர்ஆன் சொல்லுது வேணாண்டாங்க. யாரையாவது உள்ளத்துல நீ சிரிக்கிற சிரிப்பு, நீங்க பேசுற பேச்சு, நீங்க வர வைக்கிற விதம், என்னடா இவ்வளவு நல்லா வர வைக்கிற நம்மட கொண்டாட்டி இருக்கிறாள் தருத்திரியம் பிடிச்சவள் இப்படின்னு அவனுக்கு என்ன தோன்றும்? வேணாண்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி கூப்பிடாதங்கன்னாங்க, வளையாதன்னாங்க. பெண்களுடைய பண்பாடுகள் அல்ல வெட்டொண்டு துன்றண்டு இல்லங்க, இப்ப இல்ல வேங்கங்க, அவ்வளவுதான். என்ன உங்களோட வைஃப் இவ்வளவு? அப்படிதான் என் வைஃப் என்னோட மட்டும் தான் இறக்கமா இருக்கணும். ஊர்ல உள்ளவனோட என் பொண்டாட்டிக்கு இறக்கமா இருக்கணும் தேவையில்லை. என் வைஃப் என்னோட இறக்கமா இருக்கணும். மாப்பிள்ளையோட வளைங்க கொலைங்க நல்லா நெலிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதை விட்டுட்டு மத்தாக்கள்கிட்ட நெளியாதங்க, அது உள்ளத்துல உள்ள நோய் இருக்கிறவனுக்கு அந்த நோய் டெவலப் ஆயிடும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே உள்ளத்தை பெண்களும் சரி ஆண்களும் சரி துப்புரவாக தூய்மையாக வைத்துக் கொள்வது இன்றியமையாத ஒன்று. அல்லது காலம் கடந்து காணாமலே என்ன செஞ்சிடும்? உள்ளமும் போயிடும், இல்லமும் போயிடும். அப்படி நிறைய இல்லமும் போயிருக்குது, உள்ளமும் போயிருக்குது, இருந்த வாழ்க்கையும் என்ன செஞ்சிருக்கு? போயிருக்குது என்பது நான் வரலாறு சொல்லித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தகவல் இல்லை. 1000 வரலாறுகள் என்ன செய்யும் என்னை விடவும் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத், ஷஹவாத் என்று சொல்றது நிறைய பேர் நினைச்சு கொள்றாங்க இச்சை என்று. இச்சைக்கு மட்டும் சொல்றதல்ல, ஷஹவாத் என்பது ஆசை, அதாவது பெண் மீது உள்ள ஆசை அல்ல. அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி பேசுறான் பாருங்க. ஹுப்பு ஷஹவாத், இந்த ஷஹவாத்துடைய ஆசைகள் மினன் நிசா பெண்ணிலும் இருக்கிறது, வல் பனீன் ஆண் பிள்ளைகளிலும் இருக்கிறது, வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் ذهب والفضة உயர்தரமான தங்க குவியல்கள் வெள்ளி குவியல்களிலும் இருக்கிறது, வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் விவசாயம் உயர்தரமான ஒட்டகங்கள் கால்நடைகள் எல்லாத்திலும் மனிதர்களுக்கு இந்த ஆசைகள் ஊட்டப்பட்டிருக்கிறது, முஹப்பத் ஆக்கப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கும்? உள்ளத்தில். பொம்புளோட ஆசை வார தலையில இல்லை மனசுல. அதனாலதான் நல்லா படிச்சு இன்ஜினியரா இருப்பான், போய் மாட்டிக்குவான். அறிவை இழந்துட்டு மனசுக்கு அகப்பட்டாரு, முடிச்சு கேமராவுல மாட்டிக்கிட்டு நாளைக்கு வருது. மாட்டிக்கிட்டீங்களா? அறிவு வேலை செய்யல. இன்ஜினியர் டாக்டர் அறிவு வேலை செய்யல, குழலோட போனாரு, திரும்ப குளறிக்கிட்டு வெளியில வராரு, மாட்டிக்கிட்டார். அறிவு வேலை செய்யல, மனச பறி கொடுத்தாரு, அறிவு இழந்து போச்சு. அதனாலதான் நல்லா சொல்றான், பெண்களில் ஆசைகள் ஊட்டப்பட்டிருக்கிறது, அழகு ஊட்டப்பட்டிருக்கிறது. ஆம்பளை பிள்ளைகள் அன்றைக்கு பொம்பளை பிள்ளைகளை கொண்டு குமிச்சு ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? வாழ வச்ச சமூகம். அல்லாஹ் பேசுகிறான். தங்கம் வெள்ளி சுப்ஹானல்லாஹ், தங்கம் உண்டாலே ஒரு சாரார் அது வாழ்க்கையில அது மட்டும்தான் வேணும் என்று ஓடி திரிகிறவங்க. உயர்தரமான வாகனம், இதெல்லாம் உங்களுடைய மனசுக்குள் இருக்கிற ஆசைகள். இதை துப்புரவாக வைத்துக் கொள்ளுவது நம்முடைய மன ரீதியான துப்புரவுக்கு அது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி 52வது செய்தி புகாரியில, அல் ஹலாலு பையுனும் வல் ஹராமு பையுனும், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, வ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத், ஹலாலுக்கும் ஹராத்துக்கும் இடையில் உள்ள சில சந்தேகமானது இருக்கிறது. சந்தேகத்துல விழுந்துட்டீங்கண்டா உங்களோட மானம் போயிடும், உங்களோட மார்க்கமும் போயிடும். சந்தேகம் என்பது ஒரு ஆட்டிடையன், மிருகங்களை மேய்க்கக்கூடியவன், ஒரு பயிருக்கு பக்கத்துல வேலியும் இருக்குது, அந்த வேலிக்கு பக்கத்துல மேய்க்கிறவனை போல சில நேரம் மேய்க்கிற மிருகம் எட்டி வாய போட்டு கவனமா இருந்து கொள்ளும். அதனால அந்த பக்கமும் போக வேணாம் நாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை எங்க இருந்து வரும்? உள்ளத்திலே இருந்து வரும். இதை உள்ளத்தில் துப்புரவாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் இருந்து இதோ உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் வந்திருக்கிறது. ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர், அது உங்களுடைய உள்ளத்துக்கு ஷிஃபா, நோய் நிவாரணம். அடிக்கடி குர்ஆனை ஓதுவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். உள்ளத்தை சோப்பால கழுக இயலாதுங்க, பிரின்சோவால கழுக இயலாது, டிட்டோலால கழுக இயலாது, வேற வேற கெமிக்கல்களை போட்டு கழுக இயலாது.
உள்ளம் சுத்தமாகணும், உள்ளத்தை கழுகோணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் முதலாவது பிரார்த்தனை, அதுதான் என்னுடைய சோப். இரண்டாவது அல் குர்ஆன் நிறைய ஓதுங்கள், அதுதான் அந்த உள்ளத்தை துப்புரப்படுத்தும் என்பது இறைவன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற மிக பிரதானமான ஒரு செய்தி. அடுத்தது ஹிக்த். ஹிக்த் என்பது மனுஷனின் மீது உள்ள ஒரு வகையான வெறுப்பு. இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய். இது இருந்தால் உள்ளம் துப்புரவாகாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் அவர்களுடைய உறவுகள் அவ்வளவு நபியாக வரப்போறார் என்று தெரியாமலே கிணத்துக்குள்ள கொண்டு போட்ட உறவு தான் அவருடைய உறவு. என்ன காரணம்? ஹிக்த். அதை கொண்டு போய் போட்டாங்க. பின்னால் என்ன செஞ்சார்? அல்லாஹ்வுடைய உதவியினால காப்பாற்றப்பட்டு அவர்களையே இவர்கள் காப்பாற்றுகிற அளவுக்கு என்ன செஞ்சார்? அல்லாஹ் தஆலா ஆக்கினார். அடுத்தது ஹசத், பொறாமைத்தனம். நம்மட உள்ளம் துப்புரவாக இருக்கணுமாக இருந்தால் எப்பயும் மனசு ஹசதுல இருந்து துப்புரவா இருக்கணும், பொறாமைத்தனத்தில இருந்து துப்புரவா இருக்கணும். பாருங்க, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பொறாமைத்தனம் என்பது கஞ்சத்தனத்தையும் அநீதியையும் உள்ளடக்கியதுதான் பொறாமைத்தனம் அப்படின்னாங்க. அல் ஹசது ஃபீஹி புகுலுன் வ குல்லுன். பொறாமைத்தனம் என்பது கஞ்சத்தனத்தையும் அநியாயத்தையும் சேர்த்ததுதான் பொறாமைத்தனம். ஏனென்றால் அவர் சொல்றார், ஏனென்றால் மற்றவர்கள், அதாவது தனக்கிட்ட இருப்பது மற்றவருக்கு போகணும் என்று நினைக்கவும் மாட்டான், மற்றவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட இருக்கணும் என்று அவன் நினைக்கவும் மாட்டான். அது அழியோனும் நான் கொடுக்க மாட்டேன் என்று நினைப்பதுதான் பொறாமைத்தனம். இது உடல் ரீதியான நோய் அல்ல, இது உள ரீதியான நோய். இந்த நோய் இருந்தால் அந்த உள்ளம் துப்புரவான உள்ளமாக இருக்காது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்றால் தனக்கு எதை விரும்புவானோ அதைத்தான் மற்ற சகோதரனுக்கு விரும்புவான். அன்று ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு, மௌலவி வட்டி காசு இருக்குது, என்ன செய்ய? யாராவது கஷ்டவாளிகளுக்கு கொடுக்க வேண்டும். வட்டி எடுக்கப்படாது, ஹராம். வட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஹராம். வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடாது, ஹராம். இப்ப எடுத்துட்டார். நான் கேட்கிறேன், இதை நீங்க ஏன் உங்களோட பிள்ளையை கொடுக்கல, ஏன் உங்களோட உமாவுக்கு கொடுக்கல, ஏன் வாப்பாவுக்கு கொடுக்கல, ஏன் உங்களோட சாட்சியை கொடுக்கல, ஏன் நீங்க சாப்பிடல? மனசு சொல்லுவதுதானே கூடாதுங்க, உங்களோட அறிவு சொல்லுவதுதானே கூடாது. நீங்க சாப்பிடாதத பிறருக்கு எப்படி சாப்பிட கொடுப்பீர்கள்? நீங்க தின்னாத நீங்க எப்படி பிறருக்கு தின்ன கொடுப்பீர்கள்? நீங்க நல்லதை சாப்பிடுவீங்க, மற்றவனுக்கு கெட்டதை கொடுப்பீங்களா? உங்களுக்கு புரியாணி, மற்றவனுக்கு பழைய ஆறுன பழுதாகி போன சோறா? வேணான்னு சொல்லுது இஸ்லாம். அதனால எடுக்கிறதுக்கு முதல் யோசிக்கணும், எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் என்பது அது வேற பத்துவா. அதுக்கு தௌபா செய்யணும், அதை என்ன ஈடுபடுத்தலாம் என்று தற்கால அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நான் என்ன எடுக்கிறதுக்கு முதல் யோசிக்கணும், அது மனசோட சம்பந்தப்பட்டது. அதனால ஒரு மூமின் என்றால் யார்? தனக்கு எது விருப்பமோ அதை மற்றவனுக்கு விரும்புறதுதான் ஒரு மூமினாக இருப்பான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகள், அடுத்தது உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணுமாக இருந்தால் உள்ளத்துல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. உள்ளத்துல கஞ்சத்தனம் இருந்தால் அந்த உள்ளம் சிறந்த உள்ளமாக, அந்த நஃப்ஸ் தஸ்கியத்து நஃப்ஸாக இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற போது, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضله, யாரு அல்லாஹ் தஆலா கொடுத்தத கஞ்சத்தனம் காட்டுறாங்களே அவங்க நினைச்சு கொள்ள வேண்டாம் அது அவர்களுக்கு நல்லது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெடுதி. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் புகாரியில நீங்க பார்க்கலாம் 4889வது செய்தி. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வாரார், வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இப்ப ரசூலுல்லாஹ் அவருக்கு 2 3 4 மனைவிமார் இருக்கிறாங்க, அனுப்புறாங்க. ஒரு நபித்தோழரை அனுப்புறாங்க, போங்க வீட்டுல என்ன இருக்குன்னு கேளுங்க, போங்க அங்க இல்லாட்டி அங்க கேளுங்க, அங்க இல்லாட்டி இங்க கேளுங்க, இவர் விருந்தாளியா வந்திருக்கிறாரு, வீட்டுல என்னமா இருக்குன்னு கேட்டுட்டு வாங்கம்மா, உங்களோட தாய்மார்ட்ட போய் கேட்டுட்டு வாங்க. நாங்க ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, விருந்தாளி ஒருவர் வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சாப்பாடு இருக்குது என்று கேட்டு வர சொன்னார்.
எங்கட வீட்டுல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு வீடு. அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல விருந்தாளி ஒருவர் வந்திருக்கிறார். வீட்டுல உணவாக என்ன இருக்குன்னு கேட்க சொன்னாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். யாருடைய வீடு? ஜனாதிபதியுடைய வீடு. யாருடைய வீடு? அந்த முழு மதீனாவின் ஆட்சிக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு. மூணாவது வீடு, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாராம். வீட்டில் ஏதாவது உணவு இருக்குதா என்று கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். எல்லா வீட்டிலிருந்தும் வந்த தகவல் ஒன்றுமே இல்ல, ஒன்றுமே இல்ல, ஒன்றுமே இல்ல. ரசூலுல்லாஹ் வந்த விருந்தாளிய இருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், யாரு அவரை கூட்டிட்டு போய் கண்ணியப்படுத்தி அவருக்கு விருந்து கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய விருந்தாளிய நான் கூட்டிட்டு போறேன், தாங்க யா ரசூலுல்லாஹ். எடுத்துட்டு போறார். வீட்டுல கேட்கல, என்ன இருக்குதுன்னு கேட்கல. நம்மட வீட்டுல கேட்காம ஒரு ஆளோட போனா மனைவி மறுபக்கம் தான் நிப்பான். மனைவி மறுபக்கம் தான் நிப்பான். என்ன அறிவில்லையா? கேஸ் முடிஞ்சிட்டு கேஸ் ஆயிடுவான். இதுதானே சொல்றேன். நீங்களா ஆக்கி வச்சு நீங்க நம்ம பெருசா கொட்டி கிழிச்ச மாதிரி ஒன்றுமில்லாத டைம்ல இவரை கூட்டு வந்தீங்க. நம்மளை கேவலப்படுத்த தானே நீங்க நினைக்கிறது. நிறைய பேருக்கு விருந்து கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும் கொடுக்கறதும். விருந்து கொடுக்கணும் என்பது லேஸ். அது இருக்கிறத கொடுக்கறதான் விருந்து. எங்கடாக்கள் தின்ன போனாலும் இதையா வச்சு இவன் உனக்கு தந்தது பெருசுன்னு சாப்பிட்டு அதுவும் இல்லை, தந்தது பெருசுன்னு திண்டுட்டு அதுவும் இல்லை. எங்கட சமூகத்துல விருந்து ஒரு சுமையா போயிட்டு, மருந்து மாதிரி போயிட்டு. ஏன்னா கொடுக்குற ஆளுக்கு நல்லா கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும்னு 40 வருஷம் போயிட்டு விருந்து கொடுக்கல. தின்றவருக்கு நல்லா தின்னணும், நல்லா தின்னணும் விருந்துக்கும் போறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அதல்ல, இருக்கிறது விருந்து, அவ்வளவுதான். அதாங்க விருந்து. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வாராரா, என்ன இருக்குது கொடுங்க. நம்ம வீட்டுக்கு போய் வைஃப்ட்ட கேட்டா கேஸ் இல்லைன்னுவா, அதுக்கப்புறம் அவக்கு கேஸ் கூட்டிடும், அவ அப்படிதான் நிப்பா. ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வாரார், வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சொல்றாங்க, அம்மா அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியோடு வாரே, வீட்டுல ஏதாவது உணவு இருக்குதான்னு கேட்டாங்க. மனைவி சொன்னாங்க, என்னங்க ஒன்றுமே இல்லையே, பிள்ளைகளுக்கு தேவையான இரவு உணவு மட்டும்தாங்க இருக்குது. ஓ அப்படியா? மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் அப்படின்டாமா நீங்க பிள்ளைகளை தூங்க வைக்கிறமா, உணவு செய்கிற மாதிரி சைக்கிளை செய்து பிள்ளைகளை தூங்க வைங்க. நம்ம இன்றைய நாள் விருந்தாளிக்காக பட்டணி இருப்போம், சாப்பிடாமல் இருப்போம். வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோம், பிள்ளை தூங்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் பிள்ளைகள் தூங்குற மாதிரி, பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி உம்மா சைக்கிளை செய்கிறாங்க, பிள்ளைகள் தூங்குது. வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்றாரு, இங்க பாருங்க, அவர் சாப்பிடுற நேரம் என்னடா கொஞ்சம் தான் இருக்குதுன்னு யோசிக்கப்படாதே. இவங்களுக்கு சாப்பாடு இல்லாம எல்லாத்தையும் நம்ம தின்றோம் என்று நினைக்க கூடாது. வந்த விருந்தாளி வயிறு நிரம்ப தின்னோடுமே. அதனால நீங்க அப்படியே விளக்க அணைச்சுடுங்க, சைக்கிளை செய்து விளக்க அணைச்சுடுங்க. அந்த நேரத்தில் விருந்தாளி வயிறு நிரம்ப தின்னட்டும் அப்படி என்று மனைவிக்கு ஆலோசனை சொல்கிறார் கணவர். மனைவியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சாப்பாடு பரிமாறப்படுகிறது. சந்தோஷமா விருந்தாளி சாப்பிடுறார். பரிமாறுவதை போல பக்குவமாக விளக்கணைக்கப்படுகிறது. வயிறு நிரம்ப விருந்தாளி சாப்பிடுறார். சாப்பிட்டு போட்டு போறார். வீட்டில் உள்ள பிள்ளையும், வீட்டில் உள்ள ஹஸ்பண்டும், வீட்டில் உள்ள மனைவியும் பட்டணியோடும் அன்றைய இரவு அப்படியே மனசை கட்டுப்படுத்தி வாழ்றாங்க. காலையில அதிகாலையில அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு போறார். போனவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று நீங்கள் நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சிரித்தான் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கிட்ட இருக்கிறத குடுத்து பழகணும், மனசு துப்புரவாகிறதா. இஸ்லாம் சொல்லுதோ, யார்கிட்ட கஞ்சத்தனம் மனசுல இருக்குதோ அது நல்லது என்று நினைக்காதங்க, அது கெட்டது என்று இஸ்லாம் சொல்லுது. மனசு துப்புரவாகணும் என்றால் மனசுக்குள்ள கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. தஸ்கியத்துன் நஃப்ஸ். இந்த கோணத்துல பாருங்க, இப்படிப்பட்ட உள நோய்கள் என்ன செய்யணும், வெளியில எடுத்து வீசிடணும்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு நோன்பு மனசுக்கு நல்ல பயிற்சி, அப்படித்தானே? உங்களோட குடல்ல இருந்து வார வாசம் கஸ்தூரி, அதுக்காண்டி பிரஷ் பண்ணாம போயிடக்கூடாது. அந்த வாசத்தை சொல்லல, இந்த வாசம் அந்த அளவுக்கு இஸ்லாம் கொடுக்குது. தண்ணியை கட்டுப்படுத்துது, இச்சையை கட்டுப்படுத்துது, கெட்ட பேச்சுக்களை கட்டுப்படுத்துது, செயல்களை கட்டுப்படுத்துது, எண்ணங்களை கட்டுப்படுத்துது நோன்பு. இந்த நோன்பு உடலுக்குரிய பயிற்சி அல்ல, உள்ளத்துக்குரிய பயிற்சி. ஆமா இல்லையா? உள்ளத்துக்குரிய பயிற்சி. வைஃப் இருக்கிறா, மனசு துடிக்குது, ஹலால் தான் தொடமாட்டோம், பசிக்குது, ஃப்ரிட்ஜ்ல ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஆக்கி வச்ச பிரியாணி கமகமண்டு மணக்குது, நேரத்தை பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது, தொடமாட்டோம். மனசை பக்குவப்படுத்துகுது, மனசை துப்புரவாக்குது. ஏன் தெரியுமா? நீ நோம்போடு ஹலாலான உணவை உண்ண மாட்டாய், நீ நோம்போடு ஹலாலான மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட மாட்டாய், நீ நோம்போடு சில பேச்சுக்களை பேச மாட்டாய், அல்லாஹ்வுக்காக தவிர்ந்திருக்கிறாய். அல்லாஹ்வுக்காக உன்னால் தவிர்ந்திருக்க முடியுமாக இருந்தால் ஹலாலை கூட ஏன் உன்னால் ஹராமான பாவங்கள், ஹராமான செயல்கள், ஹராமான பேச்சுக்கள், ஹராமான உணவுகள் ஏன் உன்னால் தவிர்ந்து கொள்ள முடியாது என்பதை யோசி, உன் உள்ளத்தை மாற்று. இதுதான் ரமலான். அப்ப இந்த ரமலான் நமக்கு தந்த பாடம் தஸ்கியத்துன் நஃப்ஸ், நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக சிறந்த பாடத்தை இந்த ரமலான் நமக்கு தருகுது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இபாதத் செய்ய இயலாது. என்னன்னா இஃப்தாரை முடிச்சுட்டு தின்னுங்க, அவ்வளவு கஞ்சையும் குடிக்கிறது, பழத்தையும் தின்றது, பெட்டிசையும் அடிக்கிறது, டீயும் குடிக்கிறது, பிரியாணியையும் தின்றது, இடியப்பத்தையும் 2 போடுறான், அங்கால சப்பாத்தி 4, அதுக்குள்ள இன்னும் மட்டன் கறியை ஊத்தி ஊத்தி தான் வந்து ஆமீன் சொல்றதுக்கு மனசு வருது இல்ல, ஏப்பம் விடுறத சத்தம் தான் கேட்குது, ஆமீன் வருகிறது இல்ல. எங்க மனசு பக்குவமா இருக்கு? அப்ப என்ன நடக்கும்? இவருக்கு இவர் மிராஜில் நிக்கிற மாதிரி ஃபீல் எங்க எங்க வரப்போகுது சொல்லுங்க. நீங்க இவ்வளவு குத்திட்டு வந்தா என்ன மனசு எங்க மாறும்? அப்ப என்ன செய்யும்? எல்லாம் கூடும், பிரஷர் கூடும், சுகர் கூடும், மனசுல ஆசைகள் கூடும், ஆர்வங்கள் கூடும். ஏன்னா அன்னைக்கு ஹசரத் இந்த ஷேகிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, இந்த ரமலான் மாதம் வந்தா மனைவி மாறி எங்களை என்ன செய்யறாங்க, கட்டி வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு அது பயம், இவங்களுக்கு இது பயம். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கியிருக்கிறான் வசனத்தை, இரவு நேரங்களில் நீங்கள் இல்லறத்தில் ஒன்று சேர்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்மட பொண்டாடி மாதிரி 1 மாசத்துக்கு கட்டுப்பாடு உனக்கு, இதை கட்டுப்படுத்த சொல்லல, பகல் நேரத்துல கட்டுப்படுத்த சொல்றான் அல்லாஹ் தஆலா. இது மாறி விளங்கி இரவு நேரத்துல கட்டுப்பாடா இரு நீ. இது மாறி விளங்குது சமூகம். இஃப்தாருடைய நேரத்துல சாப்பிடுற சாப்பாடு நமக்கு கியாமுல் லைல் தொலையலா, சுஜூதுல மிச்ச நேரம் நிக்க இயலா, சுஜூதுல இருந்தா ஏப்பத்துக்கு சோறு வார மாதிரி ஃபீலிங். அது வேற பயான்ல இருக்க கூட பெட்டிசையும் சம்சாவையும் தந்து அதுக்குள்ளே என்ன செஞ்சு, அதுக்கப்புறம் இப்ப போய் எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல தின்றுட்டு சகரு கிளம்புறோம், சுட சுட சோறும் பிரியாணியும் தின்று, அதுக்கப்புறம் சுபகுத்தலுக்கு எங்கேயோ நிக்கிற மாதிரி ஃபீலிங். ஒரே படுவை எழும்பியாச்சு, மர அசரு, மர பசி எங்க வார, மனசு எங்க பக்குவப்படுற இல்ல. நம்மட ரமலான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த உலகத்துல மிக மோசமான ஒரு சாமான் என்றால் இந்த வயிறு நிரம்புவதுதான். நாங்க ஒரு ஆதமுடைய மகனுக்கு இந்த இடுப்பு உள்ள நிமித்திரத்துக்கு ஒரு கவல உணவு போதும் என்றாங்க. நம்ம தானே படிக்கிறோம், அந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹ் கல்ல கட்டினார், இந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹ் கல்ல கட்டினார். நான் கல்லு கட்ட சொல்லல, இருக்கிறத சாப்பிடுவோம், இதுவரைக்கும் சாப்பிடாது. வைத்த 3ஆ பிரிங்க இஸ்லாம் சொல்லுது. ஒரு பக்கத்துல காத்து இருக்கணும், காத்தா அடிச்சா தான் படுக்குதே ஒழிய மூச்சு எடுக்கிறதுக்கு காத்து கிடையாது. காத்து நான் எங்க இருக்கு வைத்துக்குள்ள யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. வயிறு காலியா இருக்கணும். ஒரு பக்கம் உணவு, ஒரு பக்கம் தண்ணி, என்ன இன்னும் ஒரு பக்கம் மூச்சு எடுக்கிறதுக்கு ஃப்ரீயான ஒரு இடமா இருக்கணும். அது மனதுக்கு ஏற்ற ஒரு பயிற்சி இந்த ரமலான் தாரது. நமக்கு மசக்கத்துக்கு ஏற்ற பயிற்சியாக இந்த ரமலான்ல மாறி போயிருக்குது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதனால இந்த ரமலானும் தஸ்கியத்துன் நஃப்ஸ், இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துறதுக்கு நல்ல பயிற்சியை தார ஒரு சந்தர்ப்பம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இருக்கிற போது ஹுப்பு துன்யா, மனசை பக்குவப்படுத்தாது, அது வேற தலைப்பாக போயிடும். அதே போன்று தலைமைத்துவத்தின் மீது ஆசை. சுபஹானல்லாஹ், ஒரு மனுஷனுடைய உள்ளம் பக்குவப்படாம இருக்கிறதுக்கு, துப்புரவாக இருக்கிறதுக்கு மிக பிரதானமான காரணங்கள்ல ஒன்று பதவி மோகம், ஆசை. என்ன நடக்குண்டா, 4 பேரை கூப்பிடுறான், நான் தலைவன்றான்,
அங்கால ஒரு ஜமாத்தை சேர்க்கிறான், நான் தலைவர்ன்றான். இவன்கிட்ட எல்லா கெட்ட குணமும் இருக்குது, என்ன பாவம் இருக்குதோ அவ்வளவு இருக்கு, ஆனா பணம் இருக்குது. புரிஞ்சுக்கங்க, காரூன்ட்டையும் பணம் தான் இருந்துச்சு, அல்ல அழிச்சா. காரூண்ட பணமும் உங்களோட பணமும் கிட்டையும் வைக்கிறார். பணம் இருக்குது என்பதற்காக ஆடாதீர்கள். இறைவன் அழிக்க நினைத்தால் எலும்புகள் கூட மிஞ்சாது. நிறைய பேர் தலைவர்களாக மாறிக்கிட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு உம்ராக்கு ஆளை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற குடும்பத்திலையும் கூத்தலாட்டத்தை உண்டாக்கிட்டு அவ்வளவு புண்ணியங்களையும் பண்ணிக்கிட்டு அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மேடையில ஏத்திக்கிட்டு சமூகம் கொடுக்கிற கண்ணியமும் மதிப்பும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இந்த பதவி மீது உள்ள இந்த மோகம் என்பது ஒரு மனுஷனுக்கு உலகத்தின் மோகத்தை விடவும் மிக பயங்கரமானது. தங்கம் வெள்ளியை குமித்து வைத்து உனக்கு பதவி வேணுமா, தங்கம் வெள்ளி வேண்டுமா என்றால் பதவி மோகம் பிடித்த மனிதன் சொல்லுவான், எனக்கு தங்கம் வெள்ளி வேண்டாம், எனக்கு தலைமைத்துவம் வேண்டும் என்று சொல்லுவான் என்பதை இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போன்று ஷுஹ்ரத், பிரபலியம், இது நிறைய பேருக்கு நோயாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உள்ளத்தில் தஸ்கியத்து நஃப்ஸ் நசியத் இருக்காது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது எப்படி ஒரு மனுஷரை பக்குவப்படுத்தினாங்க, மனசுக்கு ஏற்ற மாதிரி ரசூலுல்லாஹ் அவரை கட்டுப்படுத்தினாங்க பாருங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு வாலிபர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இஅதல்லி பிஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதி தாருங்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க. ஃபஅக்பலல் கௌம், கூட்டம் அப்படியே பார்க்குது. ஃபஸஜருஹு, அவரை கேவலமாக கட்டி கடித்து கொண்டு பார்க்கிறார். இஸ்லாம் என்றாலே, ஈமான் என்றாலே பாவம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் என்று நீ கேட்பது என்ன நியாயம்? அப்படி என்று அத்துணை சஹாபாக்களுக்கு கடுகடுப்போடு, கோபத்தோடு, கடும் குணத்தோடு அப்படியே பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விடுங்கப்பா, விடுங்க, ஏசாதங்கப்பா, திட்டாதங்கப்பா, இங்க வாங்க ராஜா, நீங்க ரசூலுல்லாஹ் இங்க வாங்கப்பா, வாங்க கிட்ட வந்துருங்க ராஜா. பாவம் செய்ய கேட்ட மனிதரை பக்கத்தில் அழைக்கிறார் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் உள்ளத்தை பக்குவப்படுத்த போறாங்க. அந்த மனுஷருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு மனசுக்கு ஒரு சிகிச்சை அளிக்க போறாங்க. அவரோட உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அமர வைத்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, அத்துஹிப்பு லி உம்மிக், அத்துஹிப்புஹு லி உம்மிக், உன்னுடைய தாய், உன்னுடைய தாயோடு இன்னொருவர் விபச்சாரம் செய்வதை நீங்க விரும்புவீங்களா, அங்கீகரிப்பீங்களா? உங்களோட உம்மாவோடு ஒரு ஆள் அப்படி நடந்து கொள்றாரே, உங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியுமா? அந்த வாலிபர், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த மனுஷன் தான் அதை விரும்புவான் யா ரசூலுல்லாஹ்? எப்படி விரும்புவான் யா ரசூலுல்லாஹ்? முடியாதே, அங்கீகரிக்க முடியாதே. அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியா, ரைட், உங்களோட மகளோடு இன்னொருவர் இந்த பாவம் செய்வதை, விபச்சாரம் செய்வதை விரும்புவீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகளோடு இன்னும் ஒரு பாவம் செய்வதை யார்தான் விரும்புவார் யா ரசூலுல்லாஹ்? முடியாதே யா ரசூலுல்லாஹ். என்ன யா ரசூலுல்லாஹ்? முடியாது, அங்கீகரிக்க மாட்டேன், விட மாட்டேன். அப்படியா? உடல ரசூலுல்லாஹ் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு வச்சு பக்கத்தில், இங்க வாங்கப்பா, உங்களோட சாட்சியோடு இன்னொருவர் நடந்து கொண்டால் விடுவீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ். மாமியோடு இல்லை யா ரசூலுல்லாஹ், விட மாட்டீர்கள் தானே? நீங்கள் பாவம் செய்கிற இன்னும் ஒரு பெண் யாருக்கோ தாயாக, யாருக்கோ மகளாக, யாருக்கோ மாமியாக, யாருக்கோ சாட்சியாக இருக்கத்தானே போகுது. என்ன நியாயம்? எப்படி செய்வீர்கள்? எப்படி ஒத்துக்கொள்வீர்கள்? எப்படி உங்களால் அந்த பாவத்தை செய்ய முடியும்? மனசு துடிக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன். வேணா யா ரசூலுல்லாஹ், நான் விட்டுறேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபிர் தம்பா, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வ தஹ்ஹிர் கல்பா, அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்மட மனசு தடுமாறுகிற நேரம், பாவம் செய்கிற நேரம், ஏதாவது சுத்தம் இல்லாத காரியத்தை எத்தனிக்கிற நேரம் இந்த ஹதீஸை தூக்கி போடுங்க. இந்த ஹதீஸை ஒரு படிக்கலாக வைத்துக் கொள்ளுங்க. நம்மட பாவத்தை ஒரு தராசா எடுங்க. நம்ம செய்கிற பாவத்தையும் இந்த ஹதீஸையும் அந்த தராசியுடைய படிக்கலாக வைங்க. நிறுத்து பாருங்கள். மனசு திருந்தி துப்புரவான மனசாக வருவதற்கு இறைத்தூதர் காட்டிய வழி என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்மட மனசு துப்புரவாக இருந்தால் இபாதத் துப்புரவாக இருக்கும், இடம் துப்புரவாக இருக்கும், உடல் துப்புரவாக இருக்கும். மனசு துப்புரவாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே சொன்ன இந்த நோய்கள் இது மனதோடு சம்பந்தப்பட்ட நோய். நான் கொலஸ்ட்ராலை பத்தி, சுகரை பத்தி நான் பேசல, மன ரீதியான நோய்களை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த நோய்கள் உள்ளத்திலே இருந்து வெட்டி வீசப்பட வேண்டும். அந்த உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும் என்பதை இப்படியும் நாம் மறுபக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவர் ரஹ்மான் என்னுடைய உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் துப்புரவாக்கி அல்லாஹு தாலா உள்ளத்திலே உள்ள கசடுகளை எல்லாம் அல்லாஹு தாலா போக்கி பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.